வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்களை அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று ஆனந்த வாழ்வு என்னும் தலைப்பில் உங்களுக்கு நான் ஒரு சிறந்த உரையை நிகழ்த்த இருக்கிறேன். முதல்ல ஆனந்த வாழ்வுன்னா என்ன தெரிஞ்சுக்குவோம். ஆன்மாவை அறிந்து வாழ்வது ஆனந்த வாழ்வுன்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆன்மாவை என்னங்க, ஆன்மா ஆனந்தம் இது ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா? ஆன்மான்னா என்ன? ஆன்மா என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருள், அழியாத பொருள். ஆத்மா அழியாதது. இது எல்லா மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க. ஆத்மா அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம். அழியாத பொருள், நீங்காத பொருள், நிலை பொருள், மறையாத பொருள், சாகாத பொருள். அது சாவை மிஞ்சியது சாமி. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய நீங்காதது, மறையாதது, சாகாதது. சாகா தலைவன், அவனுக்கு சாவே கிடையாது. சாவை மிஞ்சியது சாமி. ஆகையினால் கடவுளுக்கு இன்னொரு பேர் என்னங்க? சாமி. இதுக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? இருந்தா நாளைக்கு மாலை இது நேரத்துக்குள்ளால 7 மணிக்குள்ளால நீங்க எனக்கு தொலைபேசியில பேசணும். என்னுடைய அலைபேசி எண்ணுங்க இருக்குது, பொறுப்பாகிட்ட கொடுத்தது. நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும், தெரியாட்டி பரவாயில்ல, இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். தெரியலன்னா எங்களுக்கு திரும்ப கேட்கணும். நான் சும்மா வந்துகிட்டு இருக்க முடியாதுங்க. இப்ப ஆன்லைன் காலம். நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன் நாள்தோறும். இன்னைக்கு கூட பொறுப்பாசிரியர் என்ன பார்த்த உடனே, ஐயா நீங்க நாள்தோறும் ஆன்மாவை அறியணும், ஆன்மாவை அறியணும், ஆன்மாவை அறியணும், இதே தான் சொல்றீங்க. ஆனா எத்தனை பேர் இதை கேட்டிருக்கிறாங்க? ஆன்மாவை அறிவதற்கு ஆன்மா வேறு நான் வேறு அல்ல, கடவுள் வேற. தன்னையோ கடவுளையோ அறிவதற்கு, தன்னையோ கடவுளையோ அறிந்தவனே ஆனந்த வாழ்க்கையை வாழ்வான். ஆனந்த வாழ்வுன்னா என்ன? துன்பம் இல்லாத வாழ்வு, இன்ப வாழ்வு, நீடித்த நிலைத்த இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு, அதுவே ஆனந்த வாழ்வு. நல்லா புரிஞ்சுங்களா? இதுலயும் சந்தேகம் இருந்தா திரும்ப என்ன போயிடும். அப்ப ஆன்மீக அறிவுன்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா, ஆனந்த வாழ்வுன்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா, துன்பம் இல்லாத வாழ்வு. நம்ம வாழ்க்கையில மனிதன் வாழ்ந்து பெற்ற அனுபவம் என்ன? 2 தான். ஒண்ணு இன்பம், ஒண்ணு துன்பம். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ துன்பம் இல்லாத வாழ்வை இன்ப வாழ்வுன்னு சொல்லலாம், நீடித்த இன்ப வாழ்வு. புரியுதா? அப்ப அங்க துன்பம் இல்லை. துன்பம் இல்லைன்னா அது அமைதி வாழ்வு. புரியுதா? இன்பம், துன்பம், அமைதி 3 தான். அப்ப நீடித்த இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு, ஆனந்த வாழ்வு, இதுல ஏதாவது ஐயம் இருக்காம நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கே திரும்ப கேட்கணும். சும்மா வந்துகிட்டு இருக்க முடியாது. இங்க மகரிஷி நேரில் வரமாட்டாரு, அவர் போயிட்டார். அவர் உடல் இல்லை.
அவர் எங்களை போன்ற ஆசிரியர்கள் உடலில் வருகிறார். அப்படி அவர் ஆன்மாவை அறிந்தவர், ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர், பேரின்ப வாழ்க்கையை வாழ்ந்தவர், துன்பமில்லாமல் வாழ்ந்தவர். எல்லோரும் இன்புற்று வாழ ஆன்மாவை அறிவதற்கு உதவியவர். எப்படி ஆன்மாவை அறிகிறது? தவம் செய்துதான் அறியும். அது மெய்ப்பொருள். அது புலன்களுக்கு மறைவாக இருப்பது. அது மறைபொருள். அறிவுக்கு மறைவாக இருப்பது. அப்ப ஆறாவது அறிவை கொண்டுதான் அதை உணர முடியும், காண முடியும், அறிய முடியும். அதற்கான மனப்பயிற்சி தான் தவம். இப்போ நீங்க தவம் செய்துட்டு வரீங்க. நான் தவம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப தவத்திலே வாழுகிறேன். ஏன்? நான் ஆன்மாவை அறிந்து விட்டேன், ஆனால் தவத்தில் வாழுகிறேன். எப்படி? தவம்னா என்னங்க? மறைபொருளை மறவாது வாழ்வது. மறைபொருளை நினைத்து கொண்டே மறவாதுன்னு சொல்றாருல்ல மகரிஷி. அது யாரு தெரியுமா? தவநிலையை தன்னை அறிந்தவன், கடவுளை அறிந்தவனுக்கு உயிர் மையம் எப்பொழுதும் எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும். ஆக்னே அல்லது புரியும், அங்கதான் இருக்கும். அதான் தென்புலத்தார்னு பேரு. அப்ப அந்த உணர்வு அவ்வப்போது தெரியும், அதை மறக்கவே மாட்டான். இப்ப கடவுளை மறந்துடுவானா? தன்னை மறந்துடுவானா? தன்னை அறிந்த நிலை, கடவுளை அறிந்த நிலையில் வாழ்வான். அவனுக்கு உயிர் மையம் எங்க இருக்குங்க? அந்த உயிர்லாம் உயிராக இருப்பது எது? தெய்வம். ஆன்மா. உயிருக்கு பேரு ஆன்மா தானே. அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறார். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். அந்த மெய்ப்பொருளை, ஆன்மாவை. அப்போ அந்த நிலையில வாழ்றதுதான் அவன் தான் தவம் செய்து தன்னை அறிந்தவன். இப்ப நீங்க பல வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரு கடவுளை அறியவில்லை. எனக்கு தெரியும். யாரெல்லாம் மதம் சார்ந்த கடவுள்களை வணங்கி வேண்டுகிறீர்களோ, துன்பமில்லாமல் வாழ, கடவுளை என்ன காப்பாத்த, என்ன நல்லா வையே என்று யாரெல்லாம் அந்த மதம் சார்ந்த மதங்கள் கூறுகிற கடவுள்களை வணங்குகிறீர்களோ, வேண்டுகிறீர்களோ, அவர்களெல்லாம் கடவுளை அறியாதவர்களே. யாரெல்லாம் இருக்கிறீங்க? இப்ப நான் கை தூக்க சொல்லல, உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீ சொன்னா நான் நம்பிக்கிறேன். ஆனால் நீங்கள் மதம் சார்ந்த கடவுளை வணங்குவதை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் கடவுளை அறியாதவர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். கடவுளை அறிந்தவன் கடவுளை வேண்ட மாட்டான். எல்லா மகான்களும் சொல்றாங்க, நம்ம ஆசான் சொல்ற கடவுளை வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. புரியுதா? நீ கடவுளை அறிந்தால் போதும். நல வாழ்வுக்கு, பேரின்ப வாழ்வுக்கு, துன்பம் இல்லாத வாழ்வுக்கு என்ன வேணுங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லிருங்க. மகரிஷி சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லி. முதல்ல உடல் நலம்.
ஒரு ஆரோக்கியமான உடல், புரியுத? உடல் நல வாழ்வு, நோயற்ற வாழ்வு. நோய் எல்லாருக்கும் வரும், புரிஞ்சுக்கங்க. ஒரு நாள் ஒரு அன்பர்கிட்ட, என்னோட நண்பர் ஒருத்தர் அவங்க பேசின, என்னங்க மன்றத்துக்கு வரலாம் இல்ல அப்படின்னு. துன்பம் இல்லாமல் வாழலாம், நோயற்று வாழலாம், அப்படித்தாங்க சொன்னாங்க. மகிழ்ச்சிக்கே நோய் வந்துச்சு. ஏன் உங்க ஆசிரியருக்கு நோய் வர்றது இல்லையா? உங்களுக்கு நோய் வர்றது இல்லையா? அதனாலதான் நாங்க வாழ்றீங்க. புரியுதா? இப்போ இப்படிதான் நிறைய பேரை கூப்பிட்டு இருக்கீங்க. அப்படி கூடக்கூடாது. எல்லாருக்கும் நோய் வரும். நோயை தணிக்கும் அறிவை அறிய அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள், ஆன்மாவை அறிய வாருங்கள். வள்ளுவர் சொல்ற, நோய் நாடி நோய் அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். எல்லாருக்கும் தெரியும் துன்பமில்லாத வாழ்வுன்னா முதல்ல நோய். நோய் வருமா வராதா? வரும். எப்படி வருது? நோய்னா என்ன? இப்பதான் கேள்வி. நோய்னா அப்பதான் நீ ஆன்மாவை அறிந்தாதான் நோய்னா என்னன்னு தெரியும். அது உடல்னா என்னன்னு தெரியும். உடலுக்கு நோய் வருது. முதல்ல உடல்னா என்ன அது தெரியணும்ல. இந்த மாணிக்க வாசகர் சொல்லி இருக்கிறார், வானாகி மண்ணாகி ஊனாகி. ஊன் உயிர், அது உயிர் உள்ள உடல், ரெண்டு ஒண்ணுதான். ஊனுடைய ஊன் உடல், உயிர் உடல், உயிரினம். புரியுதா? உடல் என்றாலும் உயிர் உடல் என்றாலும் ஒண்ணுதான். உயிரினம் என்றாலும் ஒன்றுதான். அத முதல்ல புரிஞ்சு. இப்ப ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், வேதாத்திரியம் கூறுகிறது. நீ சொன்னத என்னமோ எதுக்கோ சொல்றாங்க. மகரிஷி இதே தானே சொல்றார், எப்பவுமே இதுதான் சொல்ற. ஆதி எனும் பரம்பொருள் மெய், அந்த மெய்ப்பொருள் எழுச்சி பெற்று அணுவந்த உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் இப்ப பஞ்சபூத நவரதவம் பண்ணல. மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி, அதான் உடல். உணர்தல்னா மனம். மனம் எப்படி வருது? மனம் உயிரினங்களுக்கு எல்லாம் மனம் இருக்குது. அது என்ன சொல்றாருன்னா இதுல முறையாக கூடி, அது பிரம்மஞான கவியில வருது. புரியுதா? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்புகளை சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மா பூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். அவன் முறையாய்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், ஐம்பூதங்களும் முறையாக கூடினால் உடல். அதான் இந்த உடலுக்கு பேர் என்னங்க? பூத உடல், பௌதீக உடல். பூதம்ங்கிறது வடமொழி, பௌதீகம்ங்கிறது தமிழ், பிசிக்ஸ்ங்கிறது ஆங்கிலம்.
சயின்ஸ், விஞ்ஞானம். பிசிக்ஸ் எதை பற்றி எல்லாம் பேசுது? சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, மீன். அந்த 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த உடல். தெரியல அவங்களுக்கு? என்னங்க இதை பற்றி பெருசா உடலை பற்றி தெரியும்? அப்ப உடலாக இருப்பது யார்? ஆன்மா. அதான் கடவுள். அப்ப ஜீவன்கள் எல்லாம் கடவுள் இல்லையா? மெய்ப்பொருள் அல்லவா? இதுல இருக்கா சந்தேகம் இருக்கா? நாம் எல்லாரும் கடவுள். மனிதர்கள் மட்டும்தானா? தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, ஓரறிவு ஜீவன், 2 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு கால்நடைகள். அது மட்டும்தானா? மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு எல்லாம் கடவுள். இதுதான் ஆன்மீக அறிவு. புரியலையா உங்களுக்கு? இன்னும் 2-3 முறை கூப்பிட்டாரு வெங்கடேஷ். எனக்கு வர முடியல. எனக்கு 81 வயசாச்சு. எனக்கு என்னமோ எத்தனை பேர் என்ன விட நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா நல்லா நாள் டிராவல் பண்றாங்க. எனக்கு முடியல. இல்லைன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா கார் இருக்கணும், டிரைவர்லாம் வச்சுக்கிட்டு. அதுக்கும் வழி இல்லை. இந்த பேருந்துல தான் வர வேண்டி இருக்கு. 1 to 1ல ஏறினா கூட ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துடுறான் மத்தியில. கஷ்டமா இருக்கு. வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 2 வீலர்ல வர வேண்டி இருக்குது. அது இந்த கார்பரேஷன் ரோடு அவ்வளவு குழி. செர்விக்கல் ப்ராப்ளம். 60 வயசுக்கு மேல ஆச்சு. 60 முன்னாடியே வந்தது. அவ்வளவு முதுகெலும்பு பிரச்சனை. எனக்கும் தான் வலிக்குது. புரியுதா? என்ன பண்றது? அதனால எனக்கு வர முடியல. கஷ்டமா இருக்கு. ராத்திரி 10-11 மணி அது வீடு போய் சேர்றதுக்கு. சரி, ஏதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பதிவு பண்றேன். இனி எத்தனை வருஷம் நான் வந்தாலும் சரி இதேதான் பேசுவேன். நீங்க ஆன்மாவை பற்றி அறிஞ்சிட்டீங்களா இல்லையா? அறிஞ்சிட்டீங்கன்னா இப்ப ஏன் இன்னும் அந்த கடவுள்னு எதையோ வணங்கிட்டு இருக்கீங்களே? ஏன்? அப்ப நீங்க இன்னும் அறியவில்லை. இப்படி அறியாதவர்கள் இங்க இந்த ஆன்மாவை அறிவதற்கு பயிற்சி கொடுக்கலாமா? நீங்கள் ஆசிரியர் பொறுப்புக்கு தகுதியானவரா? ஆன்மாவை அறியாதவர் ஆன்மாவை அறிய தவம் கற்றுக் கொடுக்க முடியுமா? தீட்சை கொடுக்கலாமா? இது குருவுக்கு செய்கிற உபகாரமா? காணிக்கையா? மகிழ்ச்சி கேட்ட நீங்களெல்லாம் இப்படி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டிட்டீங்களே மகிழ்ச்சி. நாங்க நல்லா இருக்கிறமே, துன்பம் இல்லாமல் வாழ்றோம், பேரின்ப வாழ்வு, ஆனந்த வாழ்வு, அமைதி வாழ்வு வாழுகிறோம். நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று கேட்ட போது என்ன சொன்னார்? இந்த ஆன்மீக அறிவை 4 பேருக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள். இதுதான் நீங்கள் எனக்கு செலுத்துகிற காணிக்கை, நன்றி கடன். என்னை வாழ்த்தி பயன் இல்லை. என்ன செய்யணும்? நீ போய் ஆன்மாவை அறிய உதவணும். அதுதான் வந்து இதேதான். வீட்டுல எங்க பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாம் கூட கேட்பாங்க, எதுக்கு இப்படி அலைகிறீங்க? இந்த உலகத்தை திருத்த போறீங்களா? நீங்க திருத்துவீங்களா? அதுல வேற உறவினர்கள், அவர் சும்மாவா போவாரு, ஏதாவது கிடைக்கும். துபாய்க்கெல்லாம் சும்மாவா போறாரு, பிஸ்கெட் கொண்டு வருவாரு கேட்டான் ஒருத்தன். ஆமா, திங்கிற பிஸ்கெட் கொண்டு வருவேன். நிறைய பேர் இதுதான் கேட்கிறான், தங்க பிஸ்கட் வருமாங்கிறான். இதுக்கா போறேன் நானு?
பொருள் சம்பாதிக்கிறதுக்கா போறேன். புரியுதா? ஏதோ போக்குவரத்து செலவு இப்ப கூட கொடுப்பீங்க பணம். மகேஷ் கூட சொன்னாரு, நான் வகுப்பு நடத்த வந்தா எனக்கு பணம் கொடுக்கணும். ஏன் சாமி? நான் பஸ்ல வந்தாலும் கண்டக்டர் என்கிட்ட டிக்கெட் கேட்கிறானே. புரியுதுங்களா? அதுக்காக ஆசிரியர்களுக்கு கொடுப்பது சன்மானம், சம்பளம் அல்ல. சன்மானம் ஏதோ போக்குவரத்து செலவு, மற்ற சில்லறை செலவுகளை மீட் பண்றதுக்கு. புரியுதா? அப்ப நான் எதுக்கு வர்றேன்? நீங்க எல்லாம் நல்லா, நான் நல்லா இருக்கிறேன். எல்லோரும் இன்புற்று வாழணும். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவையல்லால் வேறொன்றறியேன் பராபரி. இன்புற்ற துன்பமில்லாமல் வாழணும். நீடித்த இன்ப வாழ்வு. நம்ம தலைவர் எஸ்கேஎம் ஐயா சொல்வார் அடிக்கடி, நீடித்து நிலைத்த இன்பம் வாழ்வு. அதான் பேரின்பம். புரியுதா? துன்பம் வந்துருச்சுன்னா அங்க இன்பம் தடைப்பட்டு விட்டது. அப்போ சிறிது காலம் மட்டும்தான் நீங்கள் இன்பத்தில் வாழுகிறீர்கள். ஆகையினால் அது சிற்றின்பம். அப்போ துன்பத்தையும் இன்பத்தையும் சேர்ந்து சேர்ந்து மாற்றி மாற்றி அனுபவிப்பவன் சிறிது நேர இன்பத்தில் வாழுகிறான். சிற்றின்ப வாழ்வு. இப்ப புரிஞ்சு போச்சா? அப்ப இன்பம் என்றாலே சிற்றின்ப வாழ்வு தான். ஏன்னா அந்த துன்பம் வந்துடும். அப்போ நேரித்த நிலைத்த வாழ்வுதான் பேரின்ப வாழ்வு. அதுவே ஆனந்த வாழ்வு, அமைதி வாழ்வு. அதைத்தான் ஆனந்த வாழ்வு என்றும் சொல்லுகிறோம். மகிழ்ச்சியோட பாடல் கேட்டிருப்பீங்க. மன இயக்கம் எதுல வந்து முடியுது? மனித மனதில் வந்து முடியுது அல்லவா? மனமாம் உயிர் உடல்களில் இறைவெளியை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அது எதுல வந்து முடிஞ்சிருக்குது? மனமாம் மனித மனதுல வந்து முடியுது. கரெக்டா மக்கள் சொல்ற மாதிரி சொல்ற ஆன்மீக அறிவுன்னா என்ன? மெய்ப்பொருள் முதல் சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை தெளிவாக அறிந்த அறிவே ஆன்மீக அறிவு, மெய்ப்பொருள் அறிவு. அதுவே மெய்ஞானம், தெளிந்த அறிவு, மெய்ப்பொருள் அறிவு. அதான் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மெய்ஞானிதான் பேரின்ப வாழ்க்கையை, ஆனந்த வாழ்க்கையை, அமைதி வாழ்க்கையை வாழ்வான். நான் வாழ்றேன். இப்ப நீங்க எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க யாரெல்லாம் இன்னும் நீங்க இந்த கடவுளை அறியவில்லையோ, மெய்ப்பொருளை அறியவில்லையோ, மெய்ப்பொருளை அறியாதவர் யாரு? கடவுளை வேண்டிக் கொண்டிருப்பான். மதம் சார்ந்த கடவுள்களை வேண்டுகிறவர்கள் எல்லாம் இன்னும் நீங்கள் மெய்ப்பொருளை அறியாதவரே. அப்படிங்க வரும்போது எப்படி இருந்தீங்க? அப்படியேதான் இப்பவும் இருப்பீங்க. இங்க ஆன்மாவை அறியதானே வந்தீங்க. ஆன்மீக கல்வி, கடவுளை அறிவதற்கு. அப்ப அதுக்கு முன்னால எதை கடவுள்னு வணங்கிட்டு இருந்தீங்க? மதம் சார்ந்த கடவுள்களை. இன்னும் அதைத்தானே வணங்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் அறியவில்லை. அப்போ நீங்க எதுக்கு இப்ப தவம் பண்ணீங்க? கடவுளை அறிவதற்கு அல்ல, நீங்கள் உடல் நலத்துக்காக தவம் செய்திருக்கிறீர்கள். புரியுதா? மனசு அமைதியா வச்சிருந்தா உடம்புல எப்படி இருக்கும்? டென்ஷன் வந்து ஜீவகாந்தம் திணிவா இருக்கும். அப்போ ஜீரண சுரப்புகள் எல்லாம் சுரக்கும். மன அமைதியா இருந்தாலே அது சினம், கவலை, பயம், பேராசை மனதை அமைதி நிலையில் வைத்திருந்தால் அதான் டென்ஷன் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். புரியுதா? அதுக்குதான் தவம் பண்றீங்களே தவிர எல்லாரையும் சொல்லல. நிறைய பேர் அப்படி பண்றவங்களுக்கெல்லாம் தவம் பண்ணும்போது தூக்கம் வந்துடும். நான் பார்த்தேன். உண்மையில சொல்றேன், நீங்க ஆன்மாவை அறியணுங்கிற
அந்த அறிவு தாகத்தோடு தவம் செய்பவர்களுக்கு உறக்கம் வரவே வராதுங்க. புரியுதா? நீ கூட உறங்குனீங்க, நான் பார்த்தேன். அந்த ஆர்வம் இல்லை உங்களுக்கு. அப்ப எதுக்கு தவம் பண்றீங்க? இப்ப பஞ்சபூத நபர் எதுக்கு பண்ணீங்க? உடல் நலத்துக்கு, பொருள் வளத்துக்கு, நட்பு நல உறவுகள் மேம்பட. அதுதானே சொன்னீங்க, அதுதானே பண்ணீங்க. நீங்க மனதை அறிவதற்கு கடவுளை அறிவு இந்த தவம் இல்ல. பஞ்சபூத நவம், பஞ்சேந்திரிய தவம் உடல் நலத்துக்கு. இந்த சக்கரங்கள்ல தவம் பண்றீங்க பாருங்க, 5 சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சக்தி. இது 5பூதங்களுடைய சக்கரம். அந்த 5பூத சக்தியும் சீராக வைத்திருப்பதற்கு அதான் இந்த தவம் பண்றீங்க. அப்போ கடவுளை அறிய என்ன தவம் பண்ணணும்? ஆக்கினை துரியம் புரியாதீதான். புரியுதா? இதான் அகத்தவம். இந்த தவத்தை தான் சொல்லிக் கொடுத்தாரு மகரிஷி. உடற்பயிற்சி காயக்கல்பம் அது உடல்நலம் இல்லாதவங்களுக்கு செய்யறது. உடம்பு நல்லா இருக்கிறவன் உடற்பயிற்சி வேண்டியதில்லை, காயக்கல்பமும் வேண்டியது. தெரியுமா உங்களுக்கு? உடல் ஆனாலும் உடல் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பான். ஆனாலும் உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் பெறணும். ஏன்னா இந்த உடம்பு தவம் பண்ணும்போது அசையாம இருக்கணும். புரியுதா? அவங்க ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் ஓட்டம் தடையில்லாம இருக்கணும். அந்த உயிர் சக்தி அழுத்தமா இருக்கணும். அப்பதான் உணர முடியும். புரியுதா? சிவகாந்தம். அப்ப சிவகாந்த அழுத்தத்தை பராமரிப்பதற்கு காயகல்பம். புரியுதா? புரியுதா? புரியலையா? வித்து குழம்ப கெட்டிப்பட்டீங்கன்னா உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி திணிவு பெற்றுரும். அதான் உடல் நலம். புரியுதா? அப்ப உடல் பயிற்சி செய்யணும், எல்லாருமே செய்யணும். அப்ப தவம் செய்யறதுக்கு முதல்ல என்ன செய்யணுங்க? எல்லாருக்குமே உடல் பயிற்சி அவசியம், காயகல்ப பயிற்சி அவசியம். அப்புறம் தவம் செய்யும். அப்பதான் உடம்பு அசையாம இருக்கும். அமைதியான இடத்துல எல்லாரும் ஃபேனை போட்டுட்டு தவம் பண்றீங்க, எப்படிங்க தவம் வரும் உங்களுக்கு? நீ சூடு இருந்தா கூட நீங்க நல்ல தவத்துல ஆழ்ந்துட்டீங்கன்னா இந்த சூடு தெரியாது, ஓசையும் கேட்காது. பட்டாசு வெடிச்சா கூட தவம் பண்ணலாம், ஆனால் அதுக்கு பழகணும்ல கொஞ்சம் நாளா. அப்ப ஆரம்ப காலத்துல அமைதியான இடத்துல அதிக ஒளி இருக்கக்கூடாது. ஏன்னா கண்ணை மூடினீங்கன்னா ஒளி இருந்தா இருள் தெரியாது, வெளிச்சம் தான் வரும். அதுதான் குறைந்த ஒளி இருக்கிற இடத்துல தவம். இது முதல்ல தெரிஞ்சுங்க. நானுங்க ஒவ்வொரு முறை வரும்போதுன்னு சொல்லியிருக்கேன், முதல்ல ஃபேனை நிறுத்துங்கன்றது. அதுதானே ஏசி போட்டு வச்சிருக்கு. ஏசி கூட வேண்டாம், நல்ல அமைதியான இடமா இருந்தா தவம் நல்லா வரும், சீக்கிரம் வரும். முதல்ல உடல் நலத்துக்காக வேண்டியாவது தவம் பண்ணி இப்படி செய்யுங்களேன். தவம் செய்து என்ன செய்யணுங்க? சிந்திக்கணும். தவம் செய்யறது 6வது அறிவு, மறைபொருளை அறியும் அறிவு 6வது. விலங்குகள் தவம் பண்ணாது, அது சிந்திக்காது. தவம் பண்ணி என்ன பண்றோம்? தவத்துல காந்தத்தை உணர்றோம், ஆகினையில அதை கடந்து போனா உயிரை உணர்றோம், உயிரை கடந்து போனா சுத்த வெளியை உணர்றோம். அப்ப சுத்த வெளியை உணர்றதுக்கு தான் மெய்ப்பொருளை உணர்வதற்கு, அறிவதற்கு தவம் செய்கிறோம்.
அப்போ இப்போ மன அலையை குறைக்கணும் இல்ல, அது எவ்வளவு சீக்கிரமா, அது திருமூலர் சொல்றார், யாகினை தவம் பெற்று ஓராண்டு காலத்துக்குள், நான் எத்தனையோ முறை போட்டிருக்கேன், அந்த கவியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன், 678வது கவின்னு நினைக்கிறேன் திருமூலருடைய கவி. ஆகினை தீட்சை பெற்றதிலிருந்து முறையாக நீங்கள் பயின்று வந்தால் ஓராண்டு காலத்தில் மெய்ப்பொருளை அறியலாம், உணரலாம். மகிழ்ச்சியா தான் சொல்றேன். அதாவது இப்ப நம்ம டிப்ளமா கோர்ஸ் 1 வருஷம் பண்ணி வச்சோம். முதல்ல அதுக்கு முன்னாடியே, இந்த கோர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மகரிஷிங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்த போது 1ஆம் நிலை 2ஆம் நிலை இதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு வரும்போது 1 வருஷம் ஆயிடும். 1 வருடம் நீங்க ஒழுங்கா தவம் பண்ணீங்கன்னா இறை உணர்வு பெற்று விடலாம். இப்ப எத்தனையோ பேர் இங்க தவம் பண்றீங்களா வருஷ கணக்குல, நீங்க இன்னும் அந்த பழைய சாமியை தானே கும்பிட்டுக்கிட்டு அலைகிறீங்க. இப்ப தீபாவளிக்கு கூட எத்தனை பேர் சாமி கும்பிட்டீங்க? தீபாவளி அன்னைக்கு கோயில், மதம் சார்ந்த கோயில் எல்லாம் கூட்டம். அப்பா, இதுல மனவள கலைஞர்கள் வேற. அப்புறம் நீங்க எங்க ஆனந்த வாழ்க்கையை வாழ போறீங்க? அப்புறம் இப்படி பாடம் நடத்திக்கிட்டே போக நீங்களும் அப்படியே இருப்பீங்கன்னா இப்படியே இருப்பேனா? இதுக்கு தயாரா இல்ல. இன்னையில இருந்து சொல்றதை கேட்கணும். என்னால எனக்கு வரவும் முடியாது. எந்த ஊருக்கு நான் போறது இல்லை. ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆன்லைன். அப்புறம் என்ன, வீடியோ காலில் வர்றையா, உனக்கும் செலவில்லை எனக்கும் செலவில்லை, ஒரு உடல் கஷ்டமும் கிடையாது. அதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வீடியோ நேரடி ஆன்லைன் வர. இப்ப நான் சொல்றேன், என்ன எனக்கு எனக்கும் முடியல, குடும்ப சூழ்நிலை, நானும் என் மனைவி தான் இருக்கிறோம். அவங்க போயிட்டாங்கன்னா நான் ஃப்ரீயா கூட வந்துடுவேன். சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன், நீ இருக்க வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. வர்றதுக்கு லேட் ஆனா நான் வரும்போதே ஃபோன் பண்ணுவேன். 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுவேன். நீ கதவை பூட்டாம படுத்துக்க. ஏன்னா எத்தனையோ முறை பூட்டிட்டு படுத்து நான் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும். அப்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் வந்துட்டாங்க, என்னன்னு இந்த அம்மா அப்படியே தூங்கிட்டாங்க. இன்னைக்கு கூட சொல்லிட்டு தான் வந்திருக்கு. புரியுதா? என்ன மாதிரி சொல்றதுக்கு எத்தனை பேராசிரியர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த பேராசிரியரிடம் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள், அவரிடம் பயிற்சி பெறுங்கள். அவர்தான் இறை உணர்வு பெற்றவர், மெய்ப்பொருளை அறிந்த மெய்ஞானி. அவர்தான் ஆனந்த வாழ்க்கையை வாழ்பவர். அவர்களில் நான் ஒருவன், உறுதியாக சொல்லுகிறேன். எனக்கு உடல் ஆனா இருக்குது மட்டும் இல்ல, உடலுக்கு நோய் வரும், நோயை தணிக்கும் அறிவை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன? 5 பூதங்களையும் நான் என் உடலில் சீராக பராமரிப்பதில் விழிப்போடு செயல்படுகிறேன். எல்லாம் குழப்பங்கள் வரும். என்னுடைய செயல், முன்னோர்கள் செயல், அது முன்பிரிவில செஞ்ச செயல், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாக என்னுடைய உடலில் என்ன வரும்? 5 பூதங்களுடைய சீர்மை கெடும். அதற்கு அடையாளம்தான் இரத்தத்தில் ரசாயன குழப்பம். அதுதான் நோயின் அடையாளம். புரியுதா? 5 பூதங்களும் உடம்புல சரியாக இருந்தால் ரத்தத்துல என்னென்ன சத்து இருக்கணும், அது எவ்வளவு இருக்கணும், என்ன தரத்தில் இருக்க வேண்டும், சரியாக இருக்கும். உங்களுக்கு நோயே இருக்காது, உடம்புல எங்கேயும் வலி கிளி நோய் இருக்காது. ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்தா எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, யூ ஆர் குட்னு அடிச்சிருவான் லேப்ல. நோய் இருக்கிறவங்க போங்க பார்க்கலாம். அது இன்னைக்கு மைக்ரோ லேப் வந்துருச்சு. இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி. ரத்த பரிசோதனை
அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணோம், ஒரே ஒரு டெஸ்ட் 4500 ரூபா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா அங்க இருக்கு, என்ன இருக்கு? ரத்தத்துல B12 2000 இருக்கு. கண்டுபிடிக்கவே முடியல உங்களால. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு இந்த டிஸார்டர்? என் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஹார்மோன்ஸ், தைராய்டு இல்ல, கொலாஸ்ட்ரால் இல்ல, பிபி இல்ல, எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாருக்கும் குழப்பம் வரும். அப்ப அதை எப்படி சீர் பண்றது? கழிவுகள் எல்லாருக்கும் நச்சு பொருள் தேங்கும். அதை தேங்காது இருப்பதற்கு ரத்தத்தில் இருக்கு இல்லைங்களா, அது அங்க உற்பத்தி ஆகும் உணவு ஜீரணமாகும் போதும் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்பு காரணமாகவும் நச்சு பொருள்கள் உருவாகும் நம்ம உடம்புல. அதை நாள்தோறும் வெளியேற்றணும். சுத்தம் சுகம் தரும், தெரியுமா தெரியாதா? கார்பரேஷன் விசில் அடிச்ச உடனே ஓடுறீங்களா அள்ளிக்கிட்டு, குப்பையை அள்ளிக்கிட்டு? ஏன்? இரு வந்துடுறேன். ஏன் குப்பை தேங்கினா என்ன ஆகும்? நாரி போகும், கிருமி வரும். நோய் கிருமிகள் எப்ப உண்டாகுது? லூயிஸ் பாஸ்டர் என்ற ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார், உடலில் கழிவுகள் தேங்கும் போது அதுதான் நோய் கிருமிகளாக மாறுகிறது. அதுதான் ரத்தத்தில் ரசாயன நச்சு பொருள். அப்ப அதை நாள்தோறும் சுத்தம் பண்ணணுமா இல்லையா? கழிவுகளை வெளியேற்றணுமா இல்லையா? நாள்தோறும் எப்படி கழிவு வெளியேற்றுறோம்? மூத்திரமா வெளியேற்றுறோம் இல்லையா? மலமா வெளியேற்றுறோம். இன்னும் காலையில பல் வளர்க்குறோம், மூக்க கழுவுறோம், கண்ணை கழுவுறோம், தோலை கழுவுறோம். தோல் வழியா வெளியேறுது, அதை சுத்தம் பண்ணணும். அப்பதான் அந்த வேர்வை துவாரங்கள் வழியா கழிவுகள் வெளியேறும். அடைச்சிருச்சுன்னா இப்ப இதெல்லாம் உடல்நலம் காக்கிற அறிவு இல்லையா? உடல் 5 பூதங்களையும் சீராக பராமரிக்கும் பழக்கம் அல்லவா? எல்லாரும் கேட்கிறாங்க, மூத்திரம் நல்லா போகுதா, மலம் நல்லா போகுதா, தேங்குதா? இப்ப ஒண்ணு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க, வெந்நி குடி. எல்லாரும் வெந்நி குடிங்க. வள்ளலார் கூட சொல்லியிருக்கிறார், நீரை என்ன பண்ணணும்? கருக்கணும், வேக வைக்க. நான் ரொம்ப நாளா குடிச்சிருக்கிறேன். அது ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சது, எங்க அம்மா 96 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள், நோயே இல்லை. முதுமை காரணமாக தான் உங்களுக்கு உயிர் பிரிந்தது. அம்மா எப்பவுமே வெண்ணிதாங்க. நானே தான் பிளாஸ்க் வாங்கி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? கொஞ்சம் சூடு ஆறுனா கூட வெந்நீர் போட்டு சூடா இருக்கணும். சுடுநீர், வெந்நீர், வெந்த நீர் மருத்துவம். ஏன்னா நோய் வருது, நீ தண்ணீர் குடிக்கலாம். நீ நல்லா இருந்தீங்கன்னா சரி. யாரு நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் நோய் வருங்க. புரியுதா உங்களுக்கு? கழிவுகள் வெளியேறுவதற்கு வெந்நீர் குடியுங்க, உடல் பயிற்சி செய்யுங்க. உடல் பயிற்சியில ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள், நிணநீர் ஓட்டம், இந்த நிணநீர் ஓட்டம் உடல் முழுதும் ஓடணும். அப்பதான் கழிவுகளை வெளியேற்றும். உடல் பயிற்சி செய்யும். அப்போ ரத்தத்துல சத்து பொருள் குறையும் அல்லவா? ஏன்னா உணவு மூலமும் மருந்து மூலமும் நமக்கு உடம்புக்கு வேண்டிய சத்து பொருள்கள் யாருக்குமே கிடைப்பதில்லை. யாருக்கும் கிடைக்காது.
உணவும் அதுவே, மருந்தும் அதுவே. அதுதான் காயக்கல்ப பயிற்சி. சித்தர்கள் எத்தனை பேர் இந்த அக்கறையோட காயக்கல்ப பண்றீங்க? எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம். இந்த அக்கறையோட, இந்த அறிவு விழிப்போட உடல் பயிற்சி செய்யணும். காலையில எழுந்த உடனே நல்லா பல் விளக்கணும், மூக்க கழுவணும், கண்ணை கழுவணும், காதை அவ்வப்போது சுத்தம் பண்ணணும், தோலை கழுவணும். கழுவணுமா இல்லையா? உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும். அப்ப தவமும் பண்ணணும். ஏன்? இந்த உயிர் சக்தி இருக்கு பார்த்தீங்களா, ஐம்பூதங்கள்ல 5வது பூதம், அது உணர்ச்சி வயப்படும் போதெல்லாம் அதிகமா செலவாயிடும். அப்ப இந்த உயிர் சக்தியினுடைய 5வது முதல் பூதம் இருக்குல்ல, அது இருப்பு குறைஞ்சிடும். இப்போ மனம் டென்ஷன் ஆகாம இருக்கு. அப்ப மூளை செல்களை அமைதிப்படுத்தணும். அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அதான் தவம். எப்பொழுதுமே மூளை செல்கள் அமைதி நிலையில இயங்கணும். அதான் சொன்னார், 20 நிமிஷ நேரம் தவம் பண்ணணும். அந்த பலன் மூளையில ஏற்பட்ட மாற்றம் 12 மணி நேரத்துக்கு நிலைக்கும். அப்ப அடுத்த 12 மணி நேரத்தில் தவம் பண்ணணும். அப்ப இடைப்பட்ட நேரத்துல அவ்வப்பொழுது கவனிக்கணும். அதான் சொன்னார் மகிழ்ச்சி, காலை மாலை இருவேளையும் ஆரம்ப காலத்துல 20 நிமிட நேரம் தவம் செய்யுங்க. உருவ மத்தியிலேயே உச்சந்தலையிலேயே உயிரை வச்சு அடிக்கடி கவனிங்க. சூடு அதிகமானா ஆரம்ப காலத்துல சாந்தி தவம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை. மற்றபடி நீங்க இறை உணர்வு பெற்று விட்டால் அதுக்கப்புறம் தவமே. அப்ப எப்பவுமே தவம் தான். எப்பவுமே இங்கதான் இருக்கும். இங்க இருக்கும் அல்லது இங்க இருக்கும். மறக்கவே மாட்டீங்க. அவனை மறவாத நிலை, அதான் தவநிலை, தவ வாழ்வு. புரியுதா? நான் அப்படித்தான் இருக்கு. மன்றத்துல போனா மக்களுக்காக அவங்க கூட சேர்ந்து தவம் பண்றேன். நான் எனக்கு இன்னும் தவமே, எனக்கு எப்பவுமே தவம் தானே. சாந்தி தவமும் தேவைப்படுறது இல்லை. மதுரையும் சொல்லியிருக்காரு, இந்த இறை உணர்வு பெற்று விட்டால் அவங்களுக்கு சாந்தி தவமே தேவைப்படாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நிலைக்கு வரணும். நீங்க என்னைக்கு வர போறீங்க? ஆனந்தத்தில் பேசுகிறேன். உங்க மேல உள்ள அன்பு. ஏன்னா நீங்க யாரு? யாரோ அல்ல, நான் தானே நீங்க. நான் யார்? நான் இறைவன், மெய்ப்பொருள். மனிதர்கள் எல்லாம் மெய்ப்பொருள். இப்ப நான் மெய்ப்பொருள், நான் கடவுள். நீங்க யாரு? அப்ப நீங்க நல்லா இருக்கணுமா இல்லையா? நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிறதா அர்த்தம். புரியுதா? சமுதாய சேவை. லிவ் ஃபார் அதர்ஸ். எல்லோரும் நலமாக வாழ்வதற்கு நீ வாழணும். வாழ விடு. யார் நலமாக வாழ்கிறானோ அவன்தான் எல்லோரும் நலமாக வாழ யான் பெற்ற இன்பம் தான் தொண்டுக்கு வருவான். மனவள கலையில தொண்டுக்கு வரமாட்டேங்கிறான். அருள்நிதிங்கிற பட்டத்தை வேற வாங்கிவிட்டானே, ஏன் வரமாட்டேங்கிறான்? அவன் ஆன்மாவை அறியல. அதுக்கு அடையாளம் என்னன்னு திரும்ப சொல்லியிருக்கிறேன். வர முன்னால எதையெல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டு இருந்தானோ அதே பழக்கம் தொடர்கிறது. ஆகையினால்தான் தலைவர் அவர்கள் சொன்னாங்க அன்னைக்கு கூட்டத்துல, இந்த மதம் சார்ந்த கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அருள் தொண்டு செய்ய முடியாது. முடியுமா? அதான் மதம் கடந்த ஆன்மீகம். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க மதத்தையே கடக்காம அங்கே இருந்தீங்கன்னா அப்ப மதம் எதுக்கு? கடவுளை வேண்டுவதற்கு. கடவுளை நம்புகிறான், கடவுளை வேண்டுகிறான். கடவுளை வேண்டுபவன் பக்தன், கடவுளை அறிந்தவன் ஞானி. முதல்ல புரிஞ்சு.
அதான் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அப்ப நம்ம எல்லாம் என்ன ஆகணுங்க? மெய்ஞானி ஆகணும். எப்படி? அதான் முழுமை நல வாழ்வுக்கு, பேரின்ப வாழ்வுக்கு, ஆனந்த வாழ்வுக்கு, உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வதற்கும், உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், இந்த உடல் நலம், பொருள் நலம், நட்பு நலத்தோடு உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவு பெறுவதற்கு, அதான் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். இதான் இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இதான் ஆனந்த வாழ்வுக்கு மெய்ஞானம். இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இப்ப சொல்லிடுறேன் கேளுங்க. அப்ப மெய்ஞானம் ஓங்கி வாழ என்ன செய்யணும்? இப்ப நீங்க தெய்வத்தை அறிஞ்சிட்டீங்க, அதுதான் ஐம்பூதங்களாகி உடலாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டீங்க. அப்ப உடல் நலம் காக்க என்ன செய்வீங்க? இந்த ஐம்பூதங்களையும் சீராக பராமரிப்பீர்கள். அப்ப அதுக்கு என்ன செய்வீங்க? உடல் பயிற்சி பண்ணுவீங்க, காயகல்பம் பண்ணுவீங்க. 5 அளவு முறை காப்பதிலும் இன்னொன்னு இருக்குது. நீங்க பிறருக்கு துன்பம் தந்தால் உங்களுக்கு துன்பம் வந்துவிடும், நோய் வந்துவிடும். புரியுதா? ஏன்? யாருக்கு துன்பம் கொடுத்தீங்க? உங்களுக்கு தான் கொடுத்தீங்க. நீ ஆன்மாவை அறிந்து விட்டால் எப்படி என்ன செய்ய மாட்ட? இங்கதான் மகிழ்ச்சி சொல்ல, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து வாழ்வேன். இதுதான் உடல் நலம் காக்கும் அறிவு. சரி, பொருள் வேணும் அல்லவா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பொருள்னா என்னதுங்க? சடப்பொருள், உயிர் பொருள். இந்த சடப்பொருள், உயிர் பொருள்லாம் எதால் ஆனது? ஐம்பூதங்களால் ஆனது. ஐம்பூதங்களாக இருப்பது எது? இறைநிலை. அப்ப ஆன்மாவை, மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு தன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இயற்கை வளங்களாக இருப்பதை அறிவான். தான் மகிழ்ச்சி சொல்றார், உன் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் பொருள் வேண்டும். வள்ளுவர் சொல்றார். அந்த பொருள் இயற்கை வளமா இருப்பது யாருக்கு தெரிஞ்சிடும்? ஆன்மாவை அறிந்தவனுக்கு. இப்ப மகிழ்ச்சி சொல்ற, ஆக்கள் உனக்கு என்ன தேவை? வேண்டல் வளம் தெரிந்து, வேண்டல் தெரிந்து, தேவையான பொருளை திட்டமிட்டு அதுக்கான தொழில் அறிவை வளர்த்து கொண்டு உழைத்து பொருள் ஈட்டுவேன். அறவழியில பிறகு பறிக்க மாட்டேன், இயற்கையை கெடுக்க மாட்டேன். இப்ப பொருள் உற்பத்தி பண்றதுல நிலம், நீர், நெருப்பு, சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் நோய் வராம என்ன செய்யும்? டிஸ்டர்ப் நேச்சர். அப்போ அறவழியில் பொருள் ஈட்டி சிக்கனமா செலவு பண்ணுவீங்க. தீபாவளி கொண்டாடுவீங்களா? இப்படி தீபாவளியில என்ன சார் நன்மை உங்களுக்கு சொல்லுங்க பாருங்க. என்ன சொல்? பொருள் நட்டம், சுற்றுச்சூழலை ஆரோக்கிய கேடு, கண்டதெல்லாம் தின்னு. வெள்ளை சக்கரை உடலுக்கு கேடுங்கிறான். தீபாவளி அன்னைக்கு வெள்ளை சக்கரை போட்டு ஸ்வீட்டு சாப்பிடாதவங்க யாரோ தெரியல எனக்கு. அப்ப நல்லா இருக்கிற பண்ணா நீங்க, கொண்டாடுறதுக்காக பண்ணா நீங்க இன்புத்து வாழவா ஹாப்பி தீபாவளியா? நான் போட்டிருந்தேனே தீபாவளியை எப்படி கொண்டாடணும்னு. பட்டாசு பிடிக்க சொன்னா, கண்டத்துல பிடிக்க சொன்னா, நேற்று வீட்டை விட்டு வெளியில போகல, 7-8 மணிக்கு போறேன். அப்போ கூட கார் ஓட்ட முடியல தெருவுல, அவ்வளவு பட்டாசு. ஒரே மூக்கெல்லாம் எரியுது, கண்ணு எரியுது. புரியுதா? என்ன கொண்டாட்டம்? ஹாப்பி தீபாவளியா? இட் வில் ரிசல்ட் இன் அன்ஹாப்பினஸ். தீபாவளி முடிஞ்ச உடனே மருத்துவமனையில கூட்டம், டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. எங்களுக்கு சீசன். புரியுதா? ஆடம்பர செலவு, வீண் செலவு உடல் நலத்தை கெடுக்கும். பொருள் கடன் வாங்குற நிலைமையில இருந்திருக்காங்க நிறைய பேர். கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன் இல்லாத வாழ்க்கை. எத்தனை பேரு கடன்ல தொல்ல? இல்ல இல்ல இல்லன்னு பொருள் இல்ல இல்ல இல்லன்னு எந்நேரம் சொல்வேன்.
இருக்கு நிறைய பேருக்கிட்ட, இருந்தாலும் இல்ல இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிறான். ஆசை, இந்த பொருள் ஆசை, அது துன்பம் தானே, மன துன்பம் தானா இல்லையா? பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்வது மன துன்ப வாழ்வு. அப்ப உடல் துன்பத்தோடும் வாழ்றான், மன துன்பத்தோடும் வாழ்றான். பொருள் இல்லாமலும் துன்பப்படுறான், பொருள் இருந்தும் துன்பப்படுறான். ஆனா பொருள் இல்லாம துன்பப்படுறான்னு வச்சுக்கங்க, அதை இருக்கிறவங்க கொடுத்துட்டா, அன்பு இருந்தா இந்த சமுதாயத்துக்கு சமுதாயம் கொடுத்துருமா இல்லையா? இந்த சமுதாயம் கொடுக்கறதா இப்ப சமுதாய கூட்டமைப்பு அரசு கொடுக்குது. அரசுடைய கடமை என்ன? பொருளாதார சமத்துவம். நம்ம நாட்டுல அப்படிப்பட்ட அரசு இன்னும் வரல. ஏதோ கொஞ்ச காலம் காமராஜர் காலத்துல அவர் ஏதோ பண்ணாரு, அதுக்கு முன்னால எப்படி பண்ணாங்க எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி வந்தவங்க யாருமே பொருளாதார சமத்துவத்துக்கு செய்யல. அவங்க சம்பாதிக்கத்தான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறோம். 26 யோசனை பண்ணி போடுங்க மக்களை. உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு போன் பண்ணிருங்க, யாருக்கு போடலான்னு கேளுங்க. உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர், இயற்கையை நேசிப்பவன், இயற்கையை கடவுளாக அறிந்த அரசியல் தலைவன், எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியல் சிந்தனை உள்ளவன் வருவான் ஒரு நாள். மதுரை சொல்லியிருக்காரு, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவன் ஒரு நாள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வருவான், அரசியலுக்கு வருவான். அவனை கண்டறிந்து அவனை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டியது யாருடைய கடமை? மக்களுடைய கடமை. மறந்து விடாதீர்கள், சீக்கிரம் தேர்தல் வரப்போகிறது. பொருள் பிரச்சனை தீந்துருமா தீராதா? உடல்நல பிரச்சனை தீர்ந்தது, ஆன்மாவை அறிந்தவனுக்கு பொருள் பிரச்சனையே இல்ல. உறவு பிரச்சனை இருக்குமா? இவன் ஆன்ம நேயம், உயிர்களை நேசிப்பான், இரண்டொழுக்க பண்பாடு, யாருக்கும் துன்பம் தர மாட்டான், துன்பம் போக்கி வாழ்வான், நட்பு நலம் காப்பான், உறவு நலம் காப்பான். புரியுதா? இப்போ காவல் நிலையத்துல புகார் இருக்குமா? நீதிமன்றத்துல வழக்கு இருக்குமா? உடல்நலத்தோடு மக்கள் வாழ்ந்தால் மருத்துவமனைகள்ல கூட்டம் கூடுமா? பிச்சை எடுப்பானா? கையேந்துவானா? ரேஷன் கடையில கூட்டம் இருக்குமா? இலவசத்துக்கு முண்டி அடிச்சு சாவானா? மன நிறைவு இருக்கிறதா? அமைதி இருக்கிறதா? மன நிறைவு இருந்தால் கோயில்ல கூட்டம் இருக்குமா? மன அமைதிக்கு தானே கோயிலுக்கு போறான். அப்ப நலவாழ்வு, ஆனந்த வாழ்வுன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கல்ல? உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை குறித்து மன நிறைவோடும் வாழ்வதே துன்பமில்லாத வாழ்வு. அதுவே பேரின்ப வாழ்வு, அதுவே அமைதி வாழ்வு, அதுவே ஆனந்த வாழ்வு. ஆனந்த வாழ்வுக்கு ஆன்மாவை அறியும் கலையே மனவள கலை. அது எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆன்மீக கல்வி, ஒரு யோக கலை. அதுவே வேதாத்திரிய மனவளக்கலை என்று சொல்லி, இந்த கலையை நீங்கள் முறையாக பயின்று ஆன்மாவை அறிந்து எல்லோரும் இன்புற்று வாழ்வோம், ஆனந்த வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.